ஏமாக்கா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சஷ்டி முருகருக்கு ரொம்பவுமே உகந்த நாள். நம்மளும் காலையில் சூரியனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு முருகரோட வேலுக்கு அபிஷேகத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நான் எப்பவுமே வேலுக்கு அபிஷேகம் பண்ணும்போது என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை நான் எடுத்துப்பேன். நான் இன்னைக்கு என்னெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பால், சந்தனம், குங்குமம், அப்புறம் தண்ணி இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். நம்மளுமே நம்ம எடுத்துக்கிட்ட பொருளை வச்சு வேலுக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும் போதே மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். எனக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி நான் போற ரெண்டே கோயில் என்னோட குலதெய்வ கோயில் அப்புறம் முருகர் கோயில் மட்டும்தான். எல்லாரோட வாழ்க்கையிலும் முருகர் வந்து பல சோதனைகள் கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி தான் என்னோட வாழ்க்கையில நிறைய சோதனைகள் தந்திருக்காரு. ஆனா என்னை எப்பவுமே கைவிட்டது கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து கைவிடாத ஒரே கடவுள் அப்படின்னா முருகர் தான் நான் சொல்லுவேன். அதனால எனக்கு முருகர் ரொம்பவே பிடிக்கும். நான் என்னோட வீட்டுல இருக்க வேலுக்கு கடைசியா நம்ம திருச்செந்தூருக்கு நடந்து போகும்போது வேலுக்கு அபிஷேகம் பண்ணது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா இந்த சஷ்டி விரதத்துல வேலுக்கு அபிஷேகம் பண்றதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் எல்லா மாசத்துலயுமே வந்து மாசத்துல ஒரு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா என்னோட வேலுக்கு அபிஷேகம் பண்ணிருவேன். நீங்க எத்தனை நாள் அபிஷேகம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சஷ்டி விரதத்துக்கு வீட்டுல இருக்க வேலுக்கு எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. ஆனா முருகரை பிடிச்சவங்க கண்டிப்பா அபிஷேகம் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வேலுக்கு ஒரு அழகான கோலத்தை போட்டு வேலை வந்து கோலத்துக்கு மேல பாடி வச்சாச்சு. பூ எல்லாம் வச்ச பிறகுதான் வந்து வேலை பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. நானுமே வந்து வேலுக்கு அபிஷேகம் எல்லாம் முடிச்சதுமே வந்து வீட்டுல இருக்க எல்லா சாமிக்குமே வந்து பூவெல்லாம் வச்சு பூஜையும் கொடுத்தாச்சு. முருகரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனா பிடிச்சவங்க எல்லாருமே வந்து நம்மள மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல